சகோதரர் முகவரி ஃபவுண்டேஷனுடைய ரமேஷ் அவர்களுக்கும், ஏன்னா எல்லா விளக்கும் எரியும், பட் அந்த எரியிற விளக்கு வந்து ஒரு தூண்டுதல் இல்லாமல் வந்து அதை எந்த விளக்கும் எரிய வைக்க முடியாது. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு தூண்டுதலாக இருக்கின்ற சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் மாணவர்கள் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக மிகவும் அழகாக உங்களெல்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேச வந்திருக்கின்ற டீன் சார் அவர்களுக்கும், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பேசினார் அவர். அது மாதிரி தோத்தாத்திரி சார், அது மாதிரி நம்ம இப்போ ரெஜிஸ்ட்ரார் இன்சார்ஜு அனைவருக்கும், மற்றும் இந்த விழாவினுடைய ப்ரெசைடிங் சேர்பர்சன் நம்ம சொல்லலாம் கருணாமூர்த்தி சார் அவர்களுக்கும், மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து முகவரி ஃபவுண்டேஷன் உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 கனவு மட்டும்தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு எக்ஸப்ஷனு. ஒன்று வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி. இது 2 தான் வந்து அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கும் பள்ளியில் படிக்கிற காலங்களில். பட் எனக்கு அது ஒரு கனவாக தான் இருந்தது. ஆனால் அது 2மே நிறைவேறாமல் போச்சு. பட்டு நீங்களும் அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பிளஸ்டுன்னு தான் சொன்னோம். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங்கில் வந்து படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பெற்றிருக்க உங்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய பாராட்டுகள். அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கின்ற முகவரி ஃபவுண்டேஷன் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போது உங்களில் ஒருத்தராக அவர் நாகமாணிக்கம் ப்ளஸ் வந்து நம்ம பிரபுன்னு நினைக்கிறேன் ஒரு இன்னொருத்தர் பேர், அவர்லாம் பேசுனாங்க வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் கஷ்டப்படல, பட் என்னுடைய அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய தாத்தா வந்து கிராமத்தில் வந்து ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தார். ஸ்கூலுக்கு வந்து 5வது வரைக்கும் கிராமத்தில் படித்தார். திருப்பி 6வது வந்து கிராமத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போய் படிக்கணும். அதனால் அவ்வளோலாம் படிக்க வேண்டாம், நீ இருக்கிற ஆடு மாடை மேய்ச்சிட்டு கூட இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. தாத்தா படிக்கிறதுக்கு அனுப்பலை. அப்படி வந்து போராடி அதுக்கப்புறம் வந்து அப்பாவுடைய பிடிவாதத்தில் 8வது வரைக்கும் படித்தார். 8வது படித்தோன்னு திருப்பி நிறுத்திட்டு வயலில் வேலைக்கெல்லாம் ஆள் இல்லை, நீ வந்து வேலை செய்யுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். அப்போ வந்து சீனிவாசன் சொல்லிட்டு உங்களுக்குலாம் இப்படி கருணாமூர்த்தி சார் வந்து ஒரு மென்டாராக, அதே மாதிரி வந்து அவர் டீன் சார் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முகவரி ஃபவுண்டேஷனுடைய இவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறா, தோத்தா திரும்பலாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மோட்டிவேட்டர் இல்லை, ஒரு மென்டர் இல்லை அப்படின்னாக்கா அவங்களால வந்து அது இல்லாமல் வர முடியும். பட் வந்து அது வந்து ஒரு ஸ்பார்க் லைஃப்பில். அது மாதிரி வந்து இப்போ ஸ்ரீனிவாச ராவ்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்எம் இருந்தார். நல்லா படிக்கிற பையனை போயிட்டு எதுக்கு மாதிரி நீங்கள் கெடுத்து விட்றீங்கன்னு சொல்லிட்டு தாத்தாட்ட வந்து சண்டை போட்டு திருப்பி போய் படிக்க வச்சார். திருப்பி காலேஜெல்லாம் படிக்க வைக்க மாட்டேன்ட்டார். பட் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ எப்படி முகவரி ஃபவுண்டேஷன் இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு தூண்டுதல் வந்து ராமகிருஷ்ண மிஷன், இங்கே கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ராமகிருஷ்ண மிஷனில் படிச்சுக்கணும்னு சொல்கிறார். ராமகிருஷ்ண மிஷன் நம்ம மயிலாப்பூரில் இந்த ஹோம் இருக்குது. அந்த ஹோமில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக அந்த உண்டு உறைவிட பள்ளி, அங்கே காலேஜ் அது, அங்கே தான் படிச்சுட்டு பிகாம் முடிச்சுட்டு எம்காம் முடிச்சுட்டு 64ல் எம்காம் பிஎல் பாஸ் அவுட் ஆனார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா கஷ்டப்பட்டு படித்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரோல் மாடல் இருக்கணும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் அந்த ரோல் மாடல் ரிலேட்டிவ்ஸில் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடித்த தலைவர்கள் இருக்கலாம். அது மாதிரி ஒரு ரோல் மாடல் இருக்கணும். அது மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி படித்து சொன்னதுனால அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பள்ளிக்கூடங்கள் நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா தான் ரோல் மாடல். பட் என்னன்னாக்கா உங்கள்கிட்ட வந்து நிறைய மோட்டிவேட்டிங் ஸ்டோரிஸ் சொல்லலாம். பட் என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே ஒரு கனவு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பையன் MBBS படிக்க வைக்கணும்னு சொல்கிற ரொம்ப ஆசைப்பட்டாங்க. 10வது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 12வது வரைக்குமே தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் 10th வரைக்கும். பட் 8th வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. பட் +1 பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பித்தாங்க. கூட ஒரு ஸ்டூடெண்ட் பேசும்போது சொன்னார், திடீர்னு இங்கிலீஷ் மீடியம் வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து தோத்தாத்திரி சார் பேசும்போது சொன்னாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் வந்தவொடனே ரொம்ப கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அவர் சார் டீன் சார் தான் சொன்னார், அந்த விஜய் சர்மான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எங்கள் +1 +2 வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த இங்கிலீஷ் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மினிமம் வந்து இவ்வளோ நம்பர் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ வந்து இருந்த ஹெச்எம் வந்து எப்படியாவது 15 பேரை மொபிலைஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் பிடிச்சி கொண்டாந்து இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டு விட்டார். எங்களுக்கு பெரிய அதாவது நம்ம மீடியம் ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது நம்ம எப்படி பழகிட்டு வந்தோமோ அது மாதிரி தான். ஏன்னா நம்ம ப்ராசஸ் ஆஃப் திங்கிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஓன் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம நல்ல பெரிய லெவலில் கொண்டு வர முடியும். பட் சடனான மீடியம் சேஞ்ச் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆச்சு. பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஐ ஸ்கோர்ட் ஒன்லி 887 அவுட் ஆஃப் 1200. அதனால் வந்து அந்த MBBSக்கானாலும் சுக்குநூறாக போச்சு. அப்படி எந்த காலேஜில் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பட் வேணாந்த காலேஜ் ஒரு லெகசி என்ன அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட் அகாடமிக் அப்போ வந்து பிகாம் வந்து வேணாந்த காலேஜ் தான் படித்தார், ஹோமில் முடிச்சுட்டு PUC முடிச்சுட்டு. அதனால் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய இவங்களுக்கு வந்து சீட் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்த மார்க்குக்கு வந்து ஜுவாலஜி தான் கொடுத்தாங்க. எந்த ஒரு லைஃப்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும், அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து மேபி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லேருந்து வரலாம், நம்மளை வந்து கேலி பேசுறது, கிண்டல் பேசுறது, நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து வரலாம், இல்லை சக மாணவர்கள்ட்டேருந்து வரலாம்,
அப்படி இல்லாட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். இப்போ காந்திஜியோட லைஃப் வந்து தோத்தாத்திரி சார் மிக சிறப்பாக சொன்னார். நேட்டால் இந்தியன் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அவருக்கு கிடைச்ச ஸ்பார்க் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரயில்வே ஃபஸ்ட்டு கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே தள்ள தான். தட் இஸ் தி ஸ்பார்க். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து உருவாக்கியது வந்து சின்ன ஒரு சம்பவம் தான். அந்த ஒரு ஸ்பார்க் நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் நம்ம ஏதாவது பருவத்தில் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து வி ஷுட் டேக் இட் வெரி சீரியஸ்லி அந்த ஸ்பார்க்கு. அது மாதிரி எனக்கு என்னன்னாக்கா ஜுவாலஜியில் படித்தோடனே ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டேன். ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஜுவாலஜியில் ஒன்றும் தெரியாது. படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜுவாலஜியில் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் வரும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெறி வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து 4 பேப்பர் பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட், பட் 4 பேப்பர் அரியர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா இது தவிர வேறு லைஃப் கிடையாது, இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அந்த வந்து எதுக்கு சொல்கிறேன்னாக்கா நம்ம வந்து ஒரு காரியத்தை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கணும். நம்ம வந்து வெறுப்போட இது பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து எதையுமே சாதிக்க முடியாது. அவர் முன்னாடி பேசுகிறவங்க கூட ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அதான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படி டெவலப் ஆகுதுனாக்கா ஒரு கஷ்டமான காரியத்தை வந்து நம்ம ரொம்ப இன்வால்வ்டாக செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரவே டெவலப் ஆகாது. ஆனால் ஒரு ஈஸியான டாஸ்க் வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டு நம்ம அதை பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னாக்கா பயங்கர ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். இட் வில் எஃபெக்ட் யுவர் பாடி அஸ் வெல் அஸ் மென்டல் ஹெல்த். அதனால் வந்து அப்போ ஜுவாலஜி வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் ரொம்ப ஹேட் பண்ணேன் அந்த சப்ஜெக்ட். பட் செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேறு வழி கிடையாதுன்ன பிறகு அது வந்து ஸ்டார்ட் லவ்விங் தட் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வச்சு தான் தட் பிகேம் மை கோர் ஸ்ட்ரென்த் வைல் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் தட் ஐ ஷுட் சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் இருந்து இப்படியே தப்பிச்சு போயிடணும். இப்போ உங்களை மாதிரினாக்கா இன்ஜினியர்ஸ் இருந்தால் ஒரு கேம்பஸ் நடக்கும், ஏதாவது செலக்ட் ஆகும். அங்கே ஜுவாலஜினா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க யாருமே. ஸோ ஐ ஸ்டடிட் பிஎஸ்சி ஜுவாலஜி இன் விவேகானந்தா காலேஜ் ராமகிருஷ்ணன். எம்எஸ் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் நான் படித்தேன். 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எப்படி பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையினுடைய புகலிடமாக திகழ்கிறதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ராமகிருஷ்ண மிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர கட்டுக்கோப்பு, காலையில் 5:45 இருக்கும், ப்ரேயர் இருக்கும், வெளியே போக முடியும், 8 மணிக்கு கேட்டை சாத்திரம். பட் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஹாஸ்டல்ஸ் இருக்கும். பிஷப் ஹீபர், செலையூர் அண்ட் தாமஸ் ஹால்னு. லேடிஸ்க்கு வந்து மார்டின் ஹால்னு இருக்கும். அங்கே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸு. அதில் வந்து நம்ம வந்து அவர் தோத்தாத்திரி சார் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பட் வந்து நம்மளுடைய when we are having your goal in your mind, you should not get distracted. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் போனப்போ நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிது. அப்போ வந்து இந்த மாதிரி தான் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஜெயிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே உங்கள்கிட்ட வந்து இப்போ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து மோட்டிவேட் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து ஹீவர் ஹால்லேருந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் செலக்ட் ஆனது. அப்புறம் எங்களுக்குலாம் சிவில் சர்வீஸ்னு என்னால் தெரியாது. இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்புறம் அவரை போய் பார்த்தோம். நாங்கள் பார்த்தப்போ அவர் அந்த காலேஜுக்கு வந்தப்போ ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்துருந்தார், எப்படி ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் ஆல் தி எக்ஸாமினேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபார் தோஸ் ஹூ ஆர் பிளானிங் டு ப்ரிப்பேர் ஃபார் தி சிவில் சர்வீசஸ் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எனக்கு என்ன காம்படிஷன் ஜிகேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புக் ஒன்று, குட்டி புக்கு, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதில் பார்த்து யூபிஎஸ்சியில் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது. பட் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் சர்வீஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம ஜென்ரலைஸ் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் சிவில் சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமினேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் அப்ளை ஃபார் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, ஸ்பெஷல் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதில் சிஆர்பிஎஃப் டிஎஸ்பி தான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனேன் 1993. ஸோ கம்ப்ளீட்டட் 30 years ஆஃப் சர்வீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து அவர் நம்ம நாகமாணிக்கம் சொன்ன மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2 டைம் இது. ஃபஸ்ட் டைம் காட் செலக்டட் ஃபார் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், செகண்ட் டைம் இன்கம் டேக்ஸ், திருப்பி நபார்ட் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் செலக்ட் ஆனேன். திருப்பி சிவில் சர்வீஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் 1994. ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ரிலிம்ஸ் போச்சு, செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த்து டைம், 3 டைம், 5th டைம், 5 அட்டெம்ப்ட் எழுதினேன். 4 அட்டெம்ப்ட் இன்டர்வியூ போனேன். ஆனால் ஜாபில் இருந்துகிட்டே போனேன். ஜாபில் இருந்துகிட்டே போனதுனால பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி டைம் ஐ அப்பியர்ட் ஃபார் தி இன்டர்வியூ, பட் ஐ மிஸ்ட் சர்வீஸ் பை 17, 18, 50 அது மாதிரி மார்க்ஸ் வந்து மிஸ் ஆச்சு. பட் ஃபைனலி காட் த்ரூ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வாஸ் அலாட் டு இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், ஐஆர்டிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா பியூர்லி ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு டேக் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் வந்து சிவில் சர்வீஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணுறது வந்து மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறது ரொம்ப டஃபாக இருக்கும். பட் வேறு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் உங்களோட கோர் சப்ஜெக்ட் தான், உங்கள் கோர் காம்படன்சி இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் வரவங்க நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு லைக் டு
கிவ் தி ப்ரிஃபரன்ஸ் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ். அதில் பார்த்தீங்கன்னா சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, அதே மாதிரி வந்து ஸ்டோர்ஸ் இன்ஜினியர், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த சர்வீசஸ்லாம் இருக்குது. அந்த சர்வீசஸ் வந்து மிகப்பெரிய ஓஷன். ஸோ ரயில்வே டிராஃபிக் சர்வீஸில் கிடைச்சது. அது வந்து அஸ்ஸாமில் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்ட் ரயில்வே வந்து போஸ்டிங் கிடைச்சது. பிறகு வந்து திருப்பி அதே இயர்லேயே எனக்கு ரிசர்வ் பேங்க் டெப்டி ஜெனரல் மேனேஜர், அது வந்து ரிசர்வ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அது. ஸோ ரிசர்வ் பேங்க் சர்வீசஸ் போர்டில் வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜராக செலக்ட் ஆனோம். அது ரெண்டுமே ஐ காட் இன் 1998. அதுவும் வந்து கல்கட்டாவில் கிடைச்சது. அப்புறம் வந்து இந்த ஃபேமிலியில் எல்லாம் பிரச்சனை, நம்ம வந்து ரூரல் ஏரியாவில் இருந்ததுனால பசங்க அங்கே அவ்வளோ தூரம்லாம் இப்போ அப்போலாம் வந்து மிலிட்டன்சி வந்து கொஞ்சம் தீவிரமாக இருந்தது அஸ்ஸாமில், நார்த் ஈஸ்டெல்லாம் திருப்பி அங்கெல்லாம். அதனால் அந்த டிப்பிக்கல் ரூரல் ஃபேமிலி எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அது மாதிரி திங்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரோ வந்து சொன்னாங்க, சிவில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுங்க, பையன் வந்து இங்கே இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து கம்பல் பண்ண, பட் ஐ டென்ட் வாண்ட் டு டேக் தட் டிஎன்பிஎஸ் எக்ஸாமிஷன் பிகாஸ் எனக்கு ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் ஐ வாண்டட் டு கண்டினியூ ரயில்வே ஐஆர்டிஎஸ் லெட்டர் ரிசர்வ் பேங்க்கில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஏன்னா அது ரெண்டு பேரும் நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது. ஏன்னா ரயில்வே டிராஃபிக் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்டு மெம்பர் வரைக்கும் போகலாம். அட்லீஸ்ட் யூ கேன் ரிட்டையர் அஸ் ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ஜோனல் ரயில்வே. ரிசர்வ் பேங்க் போனீங்க அப்படின்னாக்கா யூ கேன் பிகம் டெப்யூட்டி கவர்னர் அது வேகண்ட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட். அது வரைக்கும் போகலாம் நம்ம. பட் என்னன்னாக்கா திருப்பி இங்கே ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் இது பண்ணதுனால பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து நான் திருப்பி இங்கே ஐ டுக் தி டிஎன்பிஎஸ் எக்ஸாம். பட் பை தட் டைம் ஐ ஆல்ரெடி ஸ்பெண்ட் 10 years ஆஃப் சர்வீஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3rd ரேங்க்கில் வந்தது. டெப்யூட்டி கலெக்டர் வந்தோடனே இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு ஜுவாலஜி மாதிரி ஒரு ஆனால் எனக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் நான் வெறுத்தனோ, எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ரொம்ப கேவலமாக நினச்சோமோ, எனக்கு சிவில் சர்வீஸில் வந்து நான் சர்வீஸ் வாங்கினதுக்கும் டிஎன்பிஎஸ்சியில் நான் சர்வீஸ் வாங்குறதும் என்னோட ஜுவாலஜி தான் இட் ஹெல்ப் மீ எ லாட். எனக்கு அதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம இந்த சப்ஜெக்டை எடுத்தனாக்கா நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இல்லை வந்து பின்னாடி வந்து கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டியதில்லை. தட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். நீங்கள் எந்த டிசிப்ளின் படித்தாலும் சரி, அந்த டிசிப்ளினில் ஹோல் ஹார்ட்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா தட் வில் பிகம் யுவர் கோர் காம்படென்சி. அதுதான் உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த். அதை வச்சு நம்ம ஃபுல்லப் பண்ண முடியும் லைஃப்பில். அதுக்கப்புறம் வந்து சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இங்கே வந்து இன்ஜினியரிங் பற்றி நம்ம நிறைய இது பண்ணலாம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ளஸ் வந்து டேட்டா கன்வர்ஜென்ஸு, இது வந்து ரொம்ப ஒரு சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த உங்களுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு வந்து இப்போ வந்து சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்ஜினியரிங் யூபிஎஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு எக்ஸாமினேஷன். இந்த சென்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக குரூப் 1 சர்வீஸில் ஜாயின் பண்ண டெப்டி கலெக்டர்ஸ் வந்து 13 பேர் இருந்தாங்க. 11 பேர் வந்து இன்ஜினியர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்னோக்ராட்ஸ் தான் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் சர்வீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. பட் வந்து யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து எந்த விதமான வெயிட்டட் ஆவரேஜும் கொடுக்கறது கிடையாது. இன்ஜினியர் டெக்னோக்ராட்ஸ்க்கு இவ்வளோ தரும், ஹியூமானிட்டிஸில் இவ்வளோ தரும், ஆர்ட்ஸில் வந்து இவ்வளோ தரும், சயின்ஸில் வந்து இவ்வளோ தரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஸ்கேலிங் டவுனோ இல்லை வந்து அப்போர்ஷன்மெண்ட்டோ கொடுக்கறது கிடையாது டிஎன்பிஎஸ்சியில். வேற யூபிஎஸ்சி இஸ் மெட்டிகுலஸ்லி டூயிங், ஹேஸ் பின் டூயிங். யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க அப்படின்னாக்கா அந்த 1.5 லட்சம் பேர்லேருந்து ஓவரால் மெரிட் லிஸ்ட் போட்டுருவாங்க. திருப்பி மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட் வந்து உங்களுடைய எந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூ கேன் டேக் ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் அந்த ஆப்ஷன் எடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொபோஷனட்டாக அந்த வேகன்சி வந்து அவங்க அரைவ் பண்ணுறாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லாஸ்ட் 3 or 4 yearsல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்காங்க. பட் அது வந்து அந்த ட்ரெண்டை வந்து நம்ம வி ஷுட் அரெஸ்ட். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 20% ஆஃப் தி சிவில் சர்வன்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தஞ்சாவூரில் ஒரே தெருவில் வந்து 1967 4 பேர் ஐஏஎஸ் வாங்கினாங்க. பட் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருந்துச்சு. இட் ஹேப்பன் இன் 1967. பட் அது வந்து சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து அப்போ வந்து வேறு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1993, 94 பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வர ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் பிரெயின்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் தான். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 11,56,000 பேர் நீட்டில் வந்து இது பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா 78,000 பேர் வந்து நீட்டில் வந்து இந்த குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்துக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் 7.5% வருது. ஸோ வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 28 states வந்து 7.5% நம்ம தமிழ்நாடு வருது அப்படின்னாக்கா இன்னும் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீட்டில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அஸ் வெல் அஸ் வின்னர்ஸுடைய பர்சன்டேஜ் வந்து டெஃபினெட்லி இட் வில் இம்ப்ரூவ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து நீட் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம வந்து அப்போஸ் பண்ணோம்.
இது பண்ணோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து மிஸ் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சிவில் சர்வீஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து ஐஐடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போகிறது கிடையாது. அது பற்றி ஒரு எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெரிய ஒரு நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் நீட்னு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது மாதிரி ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண தான் நம்ம காம்படிட்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் நம்ம பியர் குரூப் காம்படிட்டிவ்னஸில் வந்து நம்ம வி கேன் ஹேவ் அன் எட்ஜ் ஓவர். அந்த எக்ஸ்போஷர் இல்லாமலே நம்ம இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுன் கிரேடிங் இதுதான் இருக்கும். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். பட் இப்போ நீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணுறது ஈஸி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்லோலி அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டட் ப்ரூவிங் ஹூம் தே ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 3400 பேருக்கு மேலே பாஸ் பண்ணிக்காங்க. அவுட் ஆஃப் 12,000 கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ இது மாதிரி வந்து நம்ம எக்ஸாமினேஷன்ஸ் எழுதும்போது நம்ம கொஞ்சம் அந்த ஒரு மென்டல் பிளாக் நம்ம வச்சுக்க வேண்டாம். அவர் சார் வந்து டீன் சார் பேசும்போதும் சொன்னார், எது ஊனம்ன்றது வந்து அழகாக சொன்னார். நம்மள வந்து ஊனம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மூளை வளர்ச்சி இல்லாத வந்து குவாஷார்கோட் டிசீஸு, அது மாதிரி வந்து டவுன்ஸ் சிண்ட்ரோம், இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த சிலைவா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாயிலேருந்து ஜொல்லு ஒழுதிட்டே இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பார்த்துக்கிறது பேரண்ட் வேணும் அப்படின்னா வேணும். ஆனால் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் கெடுதல் நினைக்க தெரியாது, யாரையும் கெடுக்க தெரியாது, யாரையும் வந்து ரேப் பண்ண தெரியாது, இது பண்ணு. ஆனால் எல்லா சென்ஸும் இருக்குது. நாம் தான் அந்த மாதிரி உதர்க்கமான எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்போ உண்மையிலே ஊனம் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா யாருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி தான் அந்த ஊனம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அவர் சார் சொல்லும்போது சொன்னார், இல்யூஷன் தான், ஒரு இல்யூஷன் தான். அந்த ஊனம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நாம ஏற்படுத்தக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு நாமளே ஏற்படுத்தக்கூடிய தடை தான். அதை நம்ம உடைச்செறியணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு வந்து லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு. ஸ்கூலில் படிக்கும்போது தான் டேர்னிங் பாயிண்ட்டு, +1 தான் டேர்னிங் பாயிண்ட்டு, காலேஜில் தான் டேர்னிங் பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. டேர்னிங் பாயிண்ட் வந்து எனி டைம் வரலாம். நீங்கள் கார்ல் மார்க்ஸோட பீரியடில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அகம்புறம்னு சொல்லுவோம். காதலும் வீரமும் தான் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு நம்ம சொல்லுவோம். கார்ல் மார்க்ஸோட லைஃப்பை பார்த்தீங்கன்னாக்கா 2 பாயிண்ட் வந்து நம்ம கீ டேக்அவேஸ் நம்ம எடுத்துக்கலாம் அவருடைய லைஃப்லேருந்து. அவருக்கும் ஜென்னிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஏன்னா 4 வயசுக்கு அதிகம். மார்க்ஸோட ஜென்னி வந்து 4 வயசு கூட, அற்புதமான ஒரு லவ். அது அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய குறிப்புகள்லாம் இவங்க தான் எடுத்தாங்க, ஜென்னிஸ் தான். காலேஜில் படிக்கும்போது சரி, ஸ்கூலில் படிக்கும்போது சரி, சின்ன பையனாக இருக்கும்போது பயங்கர முரட்டத்தனமான பையன் கார்ல் மார்க்ஸ். அவங்க அக்காவை அடிக்கடி போட்டு அடிச்சுட்டு போட்டு அவங்க அம்மா வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து பின்னி எடுப்பாங்க. ஏன்னா அக்காவை வந்து ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவான். அதே மாதிரி வந்து அக்காவை போட்டு அடிக்கிறது, எல்லாரும் கூட போய் ஒம்பு எடுத்துகிட்டு வர்றது சின்ன வயசில். அப்போ வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து அவங்க அம்மாவை போட்டு சாத்துவாங்க. ஒன்று வீட்டில் அப்பா அடிப்பாங்க, இல்லாட்டா அம்மா அடிப்பாங்க. ஆனால் ஒருத்தர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அரவணைப்பாங்க. ஸோ அவங்க அம்மா போட்டு அந்தளவு அடித்து அவரை வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து அம்மா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் அழுதுட்டு போவார். அப்போ அப்பா வந்து அவரை தோள் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அந்த ரோமன் எம்பையருடைய கதைலாம் சொல்லுவார். அந்த ஸ்பார்டகஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அடிமை வந்து அந்த அடிமை பிடிச்சி எப்படி கொண்டு வந்தான் அப்படிங்கிறத அந்த கதையெல்லாம் 7 வயசு 8 வயசு பையனாக இருக்கும்போது கொண்டு வருவார். தோளில் போட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 7 to 12 இயர்ஸ்க்குள்ளே வரும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோமோ, எந்த மாதிரி ரோல் இப்போ வந்து அவர் தோத்தாத்திரி சார் சொன்ன மாதிரி அறம் சார்ந்த வாழ்க்கை நம்ம அது மாதிரி வந்து ஃபிலாசபிக்கல் கைடன்ஸ் இன்புட்ஸ்லாம் நம்ம எந்தளவு கொடுக்குறோமோ அதுதான் அந்த பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு குரூஷியல் பார்ட்டு. குழந்தைனுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் குரூஷியல் பார்ட்டு அதுதான். அது வந்து அவரையும் அறியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம லேர்னிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்கான்ஷியஸ் லேர்னிங்கில் இருக்கும். அது எப்படின்னாக்கா அழகாக நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து இப்போ கார் டிரைவிங் கற்றுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கார் டிரைவிங் கற்றுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே முன்னாடி பார்த்துட்ருப்போம், ரியர் வீல் கிளாஸ் பார்த்துட்ருப்போம், இண்டிகேட்டர் போடுவோம், இது போடுவோம், பயங்கர கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்ருப்போம், ரூல்ஸ் அண்ட் பக்காவாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் யூ ஸ்டார்டட் கேதரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ் டவுன் த லைன் பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக ஒருத்த கையில் ஓட்டும், ஒருத்த கையில் ஃபோன் பேசக்கூடாது. பட் வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருப்போம். பட் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் ஸ்டார்ட் டிரைவிங் தி வெஹிக்கிள். நம்மள யாரையுமே. ஸோ அந்த லேர்னிங்கில் வந்து நம்ம வென் யூ ஆர் ரீச்சிங் தட் சப்கான்ஷியஸ் லேர்னிங், தட் இஸ் தி கிளைமேக்ஸ். அதில் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சாதிக்கக்கூடிய சாதனைகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஏகப்பட்டது நீங்கள் சாதிக்கலாம். அதனால் வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு எடுத்திங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பார்டகஸ்னுடைய ஸ்டோரிஸ்லாம் கார்ல் மார்க்ஸ்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே வந்தது. பின்னாடி அவர் வந்து சுரண்டப்படக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி உலக புகழ்பெற்ற அந்த நூலை வந்து எழுதினார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுரண்டப்படக்கூடிய மக்கள் அடிமைப்படுத்தக்கூடிய மக்கள் எல்லாம் விடுதலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு தன்னையும் அறியாமல் அந்த ஆழ்வுணர்வில் வந்து பதிந்தது வந்து இது மாதிரி வந்து அந்த சின்ன சின்ன வயசில் அவர் கற்ற பாடங்கள் தான்.
ஆனால் காலேஜில் படிக்க வரைக்கும் ரொம்ப போக்கிரித்தனமாக தான் இருந்தார். காலேஜில் படிக்கும்போது 1ஆம் நம்பர் போக்கிரி, ரவுடி அது மாதிரிலாம் பேர் எடுத்தார். பட் பின்னாடி லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாருப்பாங்க. ஏங்கல்ஸ் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, 2 பேர் சேர்ந்து தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டில் இருக்க கண்ட்ரீஸில் 201 கண்ட்ரீஸ் இருக்குது. 117 கண்ட்ரீஸில் கம்யூனிசம் பிகேம் தி philosophy ஆஃப் தி கவர்மெண்ட். அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த ஒரு பெரிய மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ். அது மாதிரி வந்து எனக்கு வந்து தோத்தாத்திரை சார் பேசும்போது சொன்னார், அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சர்வீஸ் கோர்ஸ் நம்ம எதுக்கு வந்தோம், இந்த ஜாபில் நம்ம எதுக்கோசரம் போகிறோம், நம்மளுடைய சோஷியல் கமிட்மெண்ட் என்ன. ஏன்னா இந்த சொசைட்டி தான் நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்துருக்கு, இந்த சொசைட்டி தான் நம்மளுக்கு வந்து எல்லா ப்ரிவிலேஜஸும் கொடுத்துருக்கு, இந்த சொசைட்டி தான் நம்மளுக்கு வந்து பொசிஷன் கொடுத்துருக்கு, இந்த சொசைட்டி தான் நம்மளுக்கு வந்து சேலரி ப்ளஸ் லைவ்லிஹுட் வந்து என்ஷூர் பண்ணிருக்கு. வாட் வி ஆர் கோயிங் டு ரெசிப்ரோகேட் டுவர்ட்ஸ் தி சொசைட்டி, தட் இஸ் ஃபோர்மோஸ்ட், தட் ஷுட் பி அவர் ஃபோர்மோஸ்ட் கன்சர்ன். ஏன்னா இன்றைக்கி முகவரி ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இப்போ நீங்கள் நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்னார், இப்போ மேடையில் கூட நம்ம ஹானர் பண்ணோம், நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே சண்டே வந்து ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுறதுல யூ ஆர் கிவிங் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஸ் வெல் அஸ் செக்ரட்டேரியட் சப்போர்ட் டு முகவரி ஃபவுண்டேஷன். தட் ஐ ஷுட் அட்மையர் ஆல் ஆஃப் யூ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோஷியல் கமிட்மெண்ட் என்னென்ன. இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு சேலரி வந்து இங்கே ராமகிருஷ்ண மிஷன் கொடுத்தாரு, முகவரி ஃபவுண்டேஷன் கொடுத்தாரு, இன்னொரு இது கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த சோஷியல் கமிட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அது கண்டிப்பாக இருக்கணும். அந்த சோஷியல் கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியாது. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐ வுட் ரெக்வஸ்ட் யூ டு ஸ்டடி 2 புக்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 புக்கு கூட சொல்லலாம். உவே சாமிநாத ஐயர் உங்களுக்குலாம் தெரியும், தமிழ் தாத்தா நம்ம சொல்லுவோம். அவருடைய என் சரிதம் சொல்கிற ஒரு புக்கு கிட்டத்தட்ட 827 பேஜஸ் இருக்கும். அந்த புக்கு நீங்கள் படிங்க. ஏன்னா அதில் வந்து எதை நோக்கி நாங்கள் பயணப்படுறோம் அப்படிங்கிறதுல வந்து சின்ன வயசில் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் வந்து அவங்க அப்பா வந்து வெங்கட்ராம ஐயர் இருப்பார், உவேசானோட ஐயர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிராமின்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக சங்கீதத்தில் ஒன்று இருப்பாங்க, ஒரு புலமையாக இருப்பாங்க. அப்படி இல்லாட்டா நம்மளுக்கு வந்து வேதாந்தம் அந்த புரோகிதம் பண்ணுற இதில் வந்து ரொம்ப சமஸ்கிருதம் படித்து அந்த புரோகித வேலையில் ரொம்ப அது வந்து பெரிய லைவ்லிஹுட் அவங்களுக்கு. இது 2 தான் அவங்களுக்கு, மற்ற இது 2 தான் அவங்க லைவ்லிஹுட்டு. இதை வந்து அவங்கள வந்து அவருடைய குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடிய குடும்பம், உவேஸ் அவங்களோட குடும்பம். அப்போ ஒரு ஊராக அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவர் ஒருத்தர் ஆதரிப்பாங்க. அப்போல்லாம் ஜமீன்தார் தான். ஒரு காலத்தில் அந்த மன்னர் பரம்பரை போன பிறகு ஜமீன்தார்ஸாக இருந்தாங்க ஊருக்கு. அந்த ஜமீன்தார்ஸ் வந்து அந்த புலவர்கள்லாம் ஆதரித்தாங்க. ஆமாம், ஆதரிக்கும் போது இவர் ஆதரித்த ஒரு ஜமீன் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த ஜமீனை கிட்டத்தட்ட ஒரு உருப்படியெல்லாம் போயிடுது. அப்போ வந்து உடையார்குடி ஜமீனுக்கு வராங்க. அப்போ வரும்போது அந்த உடையார்குடி ஜமீனுக்கு கால்நடையாக இவங்க அப்பா வந்து வெங்கட்ராம ஐயர் வந்து உவேஸை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உவேஸாகிட்ட. உவேஸை சொல்கிறேன், நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் படிச்சிங்கனாக்கா உருப்படாமல் போவோம், வாழ்க்கையில் எந்த விதமான இதுவும் கிடைக்காது, உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் வாழ்க்கை வந்து சீரமைப்பதற்கான அடிப்படை ஒரு வாழ்க்கையை வந்து வடிவமைப்பதற்கான எந்த ஒரு வசதி வாய்ப்புமே தமிழ் படிச்சிங்கன்னா வராது, நீ சமஸ்கிருதம் கற்றுக்க, அப்படி இல்லாட்டா நீ கர்நாடக சங்கீதம் கற்றுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் உவேஸ் அந்த வயசுலும் தெளிவாக சொல்லுவார், இல்லைப்பா நான் தமிழ் படிக்க தமிழ். அவருக்கு வந்து அவனை பையன் பற்றி மிகப்பெரிய கவலை வந்தது அவங்க அப்பாவுக்கு. எப்படி இது மாதிரி இவன் உருப்படம் போயிடுவோம் போல இருக்கு, இவன் வந்து இவனோட லைஃப்பை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவ்வளோ ஒரு கவலை அந்த பீரியடில். ஆனால் பின்னாடி வந்து உவேஸை வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த தமிழ்கோசரம் பார்த்தீங்கன்னாக்கா தொப்ப மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட போயிட்டு திருவாவடுதுறை ஆதீனத்தில் போய் சேர்ந்து திருப்பி எவ்வளோ பெரிய பங்காற்றினார். அந்த தமிழ் தான் அவர் வந்து வாழ வச்சுது. ஸோ எது வந்து நம்ம வந்து எது ஒன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மளுக்கு வந்து சேராது, இது நம்மளுக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி தள்ள வேண்டியதில்லை. நம்ம இலக்குன்னு ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த இலக்கில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இறங்குறோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெயமோகன் வந்து அறம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று எழுதியிருப்பார். அந்த அறம் புக்கு படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த புக்கு வந்து இந்த 3 புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து அடிப்படை மனித மாண்புகள், இந்த விழுமியங்களை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு புத்தகம். அதில் அறத்தில் வந்து ஜெயமோகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரிஸ் கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவங்கள். அதில் வந்து ஒரு சாப்டரில் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரியில் ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி ஒன்று சொல்லுவார். அந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவகத்தில் வந்து ஒரு பாய் தான் ரன் பண்ணிகிட்டு இருப்பார், நான்வெஜ் ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சாப்பிட்டு வரலாம், சாப்பிட்டு அந்த ஹோட்டல் வந்து உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலில் வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ போடலாம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 10 ரூபா போட்டால் கூட தெரியாது, 100 ரூபாய் சாப்பிட்டுட்டு நீங்கள் 200 போட்டால் கூட கிடையாது. அவர் கண்டுக்க மாட்டார் அந்த பாய், அந்த ஹோட்டல் நடத்துகிற பாய். அவருக்கு அந்த ஹோட்டல் நடத்தக்கூடிய வருமானம் வந்து அது மாதிரி அதுலேருந்து வந்துட்டு இருந்தது, அந்த உண்டியல்லேருந்து வந்துட்டு இருந்தது. பட் சாப்பிட்றவங்க எல்லாருமே கரெக்டாக போடுறாங்களான்றதை ஒரு நாள் செக் பண்ணுறது கிடையாது. இது வந்து சக மனிதர்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை. அந்த ஹோட்டலில் வந்து ஒருத்தர் போய் சாப்பிட்றான், ரொம்ப வறுமையில் வாடிய பையன். அவனால் வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி காசு கொடுக்கறதுனால
வாய்ப்பே இருக்காது. அந்த அளவுக்கு வசதி ரொம்ப கம்மி. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுவோம், குற்ற உணர்ச்சியோடு சாப்பிடுவோம். நம்மளால் இன்றைக்கி காசு கொடுக்க முடியாது, காசு கொடுக்க ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா அவன் பணம் போட்டது கிடையாது. அவர் பாய் பார்ப்பார், ஆனால் ஒரு நாள் கேட்டது கிடையாது, ஏன்பா பணம் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து அந்த ஹோட்டலை வந்து ஒரு நியாயத்தை அறத்துக்கோசம் நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த ஹோட்டலை. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பின்னாடி வந்து படிச்சுட்டு உங்களை மாதிரி வந்து பெரிய ஒரு பொசிஷனில் வந்துட்ட பிறகு அந்த ஹோட்டலுக்கு ஒரு நாள் போகிறான். போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சம்பாதிச்சதெல்லாம் அந்த உண்டியல் தந்து பூட்டிகிட்டே இருக்கான் பணத்தை. பாய் வந்து திட்டுறாரு, ஏன்டா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, எவ்வளோ பணத்தை போடுவோம் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு பட்டக்கடன் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். அது மாதிரி வந்து அந்த அடிப்படை மாண்புங்கிறது நம்மளுக்கு வந்து அறம் சார்ந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய எதிரி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பிளாஸ்டிக் தான். அதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம பண்ண முடியுன்றதை நம்ம வந்து வி ஷுட் திங்க் அபவுட் இட், பிகாஸ் இட் இஸ் சீரியஸ்லி டிகிரேடிங் அவர் ஈகோ சிஸ்டம் அண்ட் இட் இஸ் போசிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் நம்ம ஈகோ சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அது வந்து ஒரு டிஸ்பியூட் தான். நீங்கள் வந்து அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஐஏஎஸ் வந்து வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவர் முகவர் ரமேஷ் பேசும்போது சொன்னார், இறையன்பு சார் கூட இருந்தேன். இறையன்பு சார் கூட நான் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஐஏஎஸ் ப்ரொபேஷனர்ஸ் வந்து சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணோடனே ஐஏஎஸ் ப்ரொபேஷனர்ஸ் வந்து இங்கே வருவாங்க. அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் வருவாங்க. அது மாதிரி குரூப் அண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, டெப்டி கிரேடர்ஸ் எல்லா கேடாலே வருவாங்க. ஸோ ஐ யூஸ் டு சஜஸ்ட் திஸ் புக் டு ஆல் தி நம்ம யங் ஆஃபீஸர்ஸ் as well as I want to suggest this book to you all technocrats. அதாவது நம்ம ஜான் பெக்கின்ஸ் வந்து எழுதியிருப்பார், கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் ஹிட்மேன் சொல்லிட்டு. இந்த புக்கு வந்து இங்கிலீஷில் இருக்குது. கன்ஃபெஷன் நான் முகவரி அவர் ரமேஷ்க்கு நான் போடுறேன். இதே புக்கு நீங்கள் தமிழில் படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் சொல்லிட்டு ஜான் பெக்கின்ஸ் கிழக்கு பதிப்பகம் விடியல் பதிப்பகம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸ் விங் ஒன்று இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி பாலிசி, ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு செவரல் விங்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விங் ஒன்று இருக்கும். இது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இந்தியன் கம்பெனிஸில் கொஞ்சம் இருக்குது. அவன் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறான், காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன நியூ ப்ராடக்ட் இருக்குது, என்ன சேலஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் கொடுக்கறதுக்கு இவங்க வந்து இவங்களுடைய டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ப்ளஸ் வந்து மேன் பவர் ரீஓரியன்டேஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த எம்என்சி கம்பெனிஸில் வந்து மீன் சொல்லிட்டு MEIN அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனில் அவங்களோட இது என்னன்னாக்கா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், நீங்களாம் வந்து 1990s பிறகு தான் வந்திருக்கீங்க. பட் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ சார்களுக்குலாம் தெரியும், சாருக்கு ரமேஷ்க்குலாம் தெரியும், 1990s முன்னாடி நம்ம ஊர்லலாம் பிளாஸ்டிக்லாம் கிடையாது. நம்மள வந்து குளோபலைசேஷன்ற கான்செப்ட் நம்மளுக்கு கிடையாது. குளோபலைசேஷன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம IMF எல்லாம் அவங்களுடைய டிக்டேஷனில் நமக்கு 92 பிறகு தான் நம்மளுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தற்சார்பு பொருளாதாரம் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆத்ம நிர்பார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான தற்சார்பு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னாக்கா 1947 1991 வரைக்கும் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செப்பல்னாக்கா நீங்கள் பேட்டா மட்டும் தான் இருக்க முடியும், கார்னாக்கா அம்பாசடர் மட்டும் தான் இருக்க முடியும், நீங்கள் வாட்ச்னாக்கா HMT மட்டும் தான் இருக்க முடியும். அது மாதிரி வந்து இந்தியன் குட்ஸ் ஃபார் இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து வி ஷுட் பை ஒன்லி இந்தியன் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான். பெப்சி கோக்லாம் எதுவுமே கிடையாது. அந்த லிபரலைசேஷன் சொல்லிட்டு 3D சொல்லுவாங்க, டி லைசன்சிங், டி கண்ட்ரோலிங் அண்டு டீரெகுலேஷன் சொல்லிட்டு. டீரெகுலேஷன் அந்த 3D சொல்லுவாங்க, டீரெகுலேஷன், டி லைசன்சிங் அந்த டி கண்ட்ரோலிங் சொல்லிட்டு. அதை விட்டுட்டு குளோபல் எக்கானமி கூட மெர்ஜா ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜான் பெர்கின்ஸ் புக்கை படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த கைஸ் ஆஃப் குளோபலைசேஷன் நம்ம எப்படி வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம எப்படி அவங்களுடைய வளத்தை நம்ம எப்படி சுரண்டி நம்மளுடைய பொருட்களை எப்படி அங்கே திணிக்க முடியும்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த Tier 2 அங்கே ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், Tier 1 டெக்னாலஜி இருக்கும். Tier 1 டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா அதில் எல்லாம் க்ரீன் கான்செப்ட் தான். என்வரான்மெண்டல் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதுவுமே இருக்காது, அதெல்லாம் வச்சுக்குவோம். Tier 2 பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு என்வரான்மெண்டல் டிகிரேடேஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸில் செகண்ட் அந்த லெவல் கண்ட்ரீஸில் கொண்டு வச்சுருப்போம். Tier 3 பார்த்தீங்கன்னா ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் கொண்டாந்து வச்சுருப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறது ப்ளஸ் வந்து நம்ம டையிங் அஸ் வெல் அஸ் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், வாட்டர் கன்சூமிங் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் கொண்டாந்து செட்டப் பண்ணுவான். இங்கேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் அங்கே கூட என்ஜாய் பண்ணுவோம். அவனுடைய என்வரான்மெண்ட்டை அவருடைய கார்பன் கட்டெலாம் ஃபஸ்ட் கிளாஸை பார்த்துக்குவோம், நம்மளும் வந்து நாசம் பண்ணுவோம். இதுதான் இது வந்து இந்த எப்படி வந்து அந்த கான்ஸ்பிரசி வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து எப்படி இவால்வ் பண்ணுறாங்க, எப்படி வந்து இதுக்கான பாலிசி டிசைன்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ஜினியர்ஸுடைய ஃபோர்மோஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதை அரெஸ்ட் பண்ணி நம்மளுடைய ஈகோ சிஸ்டம் ப்ரிசர்வேஷனுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் என்னென்ன கொண்டு வர முடியும்,
அதுதான் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ அதில் வந்து உங்களுடைய பயணம் வந்து இருக்க வேண்டும் என்று நான் இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. ஃபஸ்ட் கிளாஸான இட் வில் கிவ் வெரி குட் இன்சைட். அது மாதிரி வந்து தோஸ் ஹூ ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லி நான் முடிக்கிறது விரும்புகிறேன். நம்ம சிவில் சர்வீஸ்னாக்கா நம்ம என்னன்னாக்கா யூஸ்வலாக இந்த இந்தியன் படத்தில் காமிக்கிற மாதிரி அங்கே வந்து தாசில்தார் லஞ்சம், இங்கே வந்து ஆர்ஐ லஞ்சம், பணம் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது அப்படின்ட்டு. பட் இந்த ரியல் சிஸ்டம் வந்து தட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா பீப்புள் ஆர் ரெடி டு டெலிவர். ஒன்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்களாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே தனித்தனியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களை வந்து சக்ஸஸ் ஆகிருக்குப்பீங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் ஒரு தூண்டுதல் இருந்தது, முகவரி ஃபவுண்டேஷன் ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுதல் இருந்ததுனால, இது மாதிரி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்னுடைய உங்கள் மோட்டிவேட்டிங் லெக்சர்ஸ் இருந்ததுனால உங்களால் வந்து வர முடிஞ்சது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தூண்டுதல் நம்மளுக்கு வேணும். ஏன்னா அது வந்து நம்ம தூண்டுதல் இருந்துச்சுனாக்கா எவரி ஒன் இஸ் ரெடி டு டெலிவர். நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லேபிள்டு சில்ட்ரன்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த டிஃப்ரெண்ட் லேபிள்டு சில்ட்ரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து மாதம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 1000 rupees கொடுக்குறாங்க. அதாவது மைட் ஆஃப் தி கவர்மெண்ட் சர்வீஸ். அதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் அங்கே இருக்கிறதுனால அதே மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் ஹவு பெஸ்ட் யூ கேன் டெலிவர் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள்டு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து அந்த மந்த்லி 1000 rupees கொடுப்பாங்க. அந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் படத்தில் காமிக்கிற மாதிரி தான். அந்த குழந்தை வந்து டிஃப்ரெண்ட் டேபிள் குழந்தை இருந்துச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு வந்து 1000 rupeesனாக்கா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சாங்ஷன் பண்ணுவாங்க. அந்த குழந்தை வந்து அந்த 1000 rupees மட்டும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து என்டர்டைன்மெண்ட்டு, பஸ் ட்ராவல் கன்செஷனுக்கு என்டர்டைன்மெண்ட், ட்ரெயின் ட்ராவல் கன்செஷனுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் உண்டு, இன்சூரன்ஸ்க்கு வந்து என்டர்டைன்மெண்ட் உண்டு. அது மாதிரி ஜாபில் வந்து ப்ரையாரிட்டிக்கு வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே இது பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் உண்டு. இது மாதிரி 14 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அசிஸ்டன்ஸஸும் அந்த குழந்தைக்கு உண்டு. அது மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து கேலிஃபர்ஸ், அந்த சப்போஸ் வந்து லோக்கோமோட்டார் டிசீஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம கேலிஃபர்ஸ், வீல் சேர்ஸ் அதெல்லாம் நம்ம இது பண்ணலாம். இல்லை செரிப்ரல் பால்சி இருந்துச்சுனாக்கா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சேர் இருக்குது, அது வந்து எலிஜிபிலிட்டி உண்டு. இதெல்லாம் உண்டு. 14 டிஃப்ரெண்ட் அசிஸ்டன்ஸஸ் இருக்கும். ஆனால் இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட்டில் இருக்க ப்ரொசீஜர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த இதை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இட் ஷுட் கம் டு தி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே டிடிஆர்ஓன்னு ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். இந்த குழந்தை வந்து ஊருடைய கிராமத்தில் இது மாவட்டத்தினுடைய தலைநகர் வந்து ரொம்ப குக்கிராமத்தில் இருக்கும். அந்த கிராமத்துலேருந்து இவர் வந்து கூலி வேலைக்கு சேருவானாக்கா ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போகாமல் இந்த குழந்தைய தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிடிஆர்ஓ ஆஃபீஸில் இருந்தால் தான் ஆச்சு. இல்லைன்னு வச்சுங்களேன், திருப்பி இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரணும். அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் எடுத்து போய் ஸ்டேட் பேங்க்கில் போய்ட்டு 30 ரூபா சலான் கட்டணும். அந்த 30 ரூபா சலான் கட்டுறதுக்கு வந்துட்ட பிறகு திருப்பி ரேஷன் கார்டு மாதிரி ஒரு சின்ன அட்டை ஒன்று கொடுப்பாங்க. அந்த அட்டை ஒன்று கொடுத்த பிறகு அந்த அட்டையில் வந்து என்டாஸ்மெண்ட் போடுவாங்க. என்டாஸ்மெண்ட் போட்டுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வில் எக்ஸாமின் தி சைல்டு. அது எவ்வளோ பர்சன்டேஜ் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்றத எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதில் வந்து இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீடியாட்ரிஷன் ஒருத்தர் இருப்பார். ப்ளஸ் வந்து அந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்த்தோபெடிக் டிசபிலிட்டினாக்கா ஆர்த்தோபெடிஷன் இருப்பார், ஆப்தமாலஜி இருப்பார். அது மாதிரி நியூரோ சயின்சஸ்னாக்கா அந்த நியூரோ ஃபிசிஷியன் ஒருத்தர் இருப்பார். அந்த மூளை வளர்ச்சி கொண்ட குழந்தைகளுக்குலாம் நியூரோ சர்ஜன் இருப்பார். ஸோ இந்த 3 டாக்டர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணணும். அந்த கமிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் வில் எக்ஸாமின் தி சைல்டு அண்ட் தே வில் பிரெஸ்கிரைப் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி டிசபிலிட்டி. ஸோ இந்த 40% மேலே இருந்துச்சுனாக்கா தட் சைல்டு இஸ் பிகம் எலிஜிபிள் ஃபார் 1000 rupees அந்த அசிஸ்டன்ஸ். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 3 டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாக்கா 3 பேர் வந்து இருக்க மாட்டாங்க, சர்ஜரிக்கு போயிருப்பாங்க, இல்லை அன்றைக்கி அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு டைம் வந்துட்டு அந்த 3 டாக்டர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்ட பிறகு திருப்பி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போனோன்னே விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார் அவங்கள்ட்ட போய் இது பண்ணணும். திருப்பி அங்கே முடிச்சிட்ட பிறகு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு. திருப்பி அங்கே முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பஸ் ட்ராவல் கன்செஷனுக்கு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போகணும். அங்கேருந்து ரயில்வே இதுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே டிவிஷன் ஆஃபீஸ் போகணும், இல்லாட்டா நியரஸ்ட் ரயில்வே ஆஃபீஸர்ஸ் போகணும். நிர்பயா ஸ்கீமுக்கு வந்து தனி சேனல் அது. இது மாதிரி கேலிஃபர்ஸ் இந்த வீல் சேர்ஸ்னாக்கா டிடிஆர் ஆஃபீஸ் வந்து என்டாஸ் பண்ணும். ஸோ இது வந்து குழந்தைய வந்து ஒரு நாளைக்கு தூக்கிட்டு போனானாக்கா அவர் ஒரு நாள் ஊதியம் வந்து போகுது. ஸோ இந்த ஏழை குழந்தைகள் அந்த டவுன்டர் அந்த விளிம்பு நிலை மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு வந்து வெறுத்து போயிட்டு இந்த பணமே அவங்களுக்கு 1000 ரூபாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. இந்த 1000 ரூபாங்கிறது அந்த குழந்தைக்கு எது கொடுக்குறாங்க, இந்த குழந்தை வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் குழந்தை நம்ம வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அதனால் ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னாக்கா ஸ்லோலி தி சைல்டு வில் பிகம் எ பர்டன் டு தி ஃபேமிலி. அதனால் டு கிவ் ஒரு கேஷ் எலிமெண்ட் அது கொடுக்கணுன்றதுக்கோசம் நம்ம 1000 rupees கொடுக்குறோம். அதில் நம்ம இவ்வளோ அலக்கழிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு இது பண்ண முடியாது. அந்த குழந்தை வந்து ஒரு பெரிய ஒரு 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 ரொம்ப ஒரு ப்ரிகேரியஸ் சுச்சுவேஷன் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கோம். இதுதான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், வென் ஐ வாஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் கிருஷ்ணகிரி, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து இவால்வ் பண்ணோம். ஒரு பிளாக்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அந்த ஸ்பெஷல் கேம்பில் வி வில் பிரிங் ஆல் தி ஆஃபீஸர்ஸ். அந்த ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 16 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கும். குக்கிராமங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வில்லேஜஸ் இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரே மேண்டேட் வந்து விஓஓஸ் அண்ட் அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து கிளர்க்கு நிற்பாங்க.
அவங்கள்ட்ட சொல்லிடும். இந்த கேம்ப் வந்து இந்த பிளாக்ல நடக்குது அப்படின்னாக்கா 16 வில்லேஜஸ் நடக்குதுனாக்கா இந்த 16 வில்லேஜஸ் இருக்க குழந்தைகள், ஏன்னா இப்போ எங்கள்கிட்ட டேட்டா பேஸ் கிடையாது. அதனால தான் சொன்னேன், இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா கன்வர்ஜென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் போனாலும், நீங்கள் ஐடியில் போனாலும் சரி, அதில் வந்து இப்போ சேல்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆட்டோமொபைலில் போனாலும் சரி சேல்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏதாவது நம்ம டேட்டா இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அப்போ தான் கம்பெனியோட க்ரோத்துக்கும் நம்ம பாலிசி ஃபார்மேஷன் இட் பிளேஸ் அ வெரி குரூஷியல் ரோல் அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்ங்கிறது. அப்போ வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் கிடையாது, எஸ்எஸ்ஐ டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்கும், சர்வ சிக்ஷா அபியானுடைய டேட்டா பேஸ் ஒன்று இருக்கும். அது வந்து வெரி க்ரூட் டேட்டா பேஸ். இட் வில் கிவ் ஒன் இண்டிகேட்டிவ் ஃபிகர் எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட் லேபிள் இருக்காங்கட்டு. பட் நாங்கள் அந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து அந்த உங்கள் வில்லேஜில் வந்து எவ்வளோ பேர் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாது. பட் இந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மண்டே ஜிடிபி பெட்டிஷன் வந்து எந்த குழந்தையாவது எனக்கு வந்து கேம்ப் வந்து இந்த மாதிரி கேம்ப் நடந்தது தெரியல, எங்களுக்கு 1000 rupees கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்கனாக்கா, தென் வி வில் பிளேஸ் யூ அண்டர் சஸ்பென்ஷன் சொல்கிறோம் அந்த விஓட பஞ்சாயத்து செக்ரட்டரியும். ஸோ த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் மென்ட் டு தி தாசில்தார் அஸ் வெல் அஸ் பிடிஓ. அப்போ மொபிலைஸ் பண்ணோம். மொபிலைஸ் பண்ணிவிட்டு, ஆனால் அதே சமயத்தில் வந்து இது வந்து பனிஷிங் பார்ட். கேரட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பாலிசியில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹார்ஷ் ஸ்டாண்ட். பட் அந்த சாஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் விஓஎஸ் ப்ளஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் எல்லாருடைய மீட்டிங் போட்டோம். மீட்டிங் போட்டுட்டு நம்ம பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், பெரிய கார்பரேட் கம்பெனியில் வந்து மந்த்லி இயர்லி பேக்கேஜ் வந்து 75 lakhs 1 crore நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த எங்களுக்கு வந்து அந்த எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எஸ்ஏ டேட்டா பேஸில் கிட்டத்தட்ட 2000 குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க. 2000 குழந்தைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். ஸோ வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறோம். அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்குனாக்கா இவ்வளோ கோடி ரூபா நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம ஒரு கையெழுத்தில் வந்து இதை நம்ம கொடுக்க முடியும். அந்த இவ்வளோ கோடி ரூபா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருடைய சம்பளம், வாழ்நாள் சம்பளத்தை சேர்த்தா கூட நம்ம கொடுக்க முடியாது. அதான். பட் வந்து நம்ம ஒரு சின்ன சிக்னேச்சர் வந்து நம்மளால் அந்த இட் கேன் மேக் எ பிக் சேஞ்ச் இன் தி சைல்ட்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மோட்டிவேட் பண்ணோம். இது வந்து மோட்டிவேஷன் பார்ட்டில். அது அந்த கேரட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது பண்ணோம். ஸ்ட்ரிக்ட் பாலிசியில் வி கேவ் சிவியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ பார்த்து வி இன்வால்வ் ஆல் தி கார்பரேட்ஸ். ஹுசூரில் பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸ், அசோக் லேலாண்டு, டைட்டான் கம்பெனி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்தாங்க. எல்லாரும் நாங்கள் கூப்பிட்டோம். எல்லாரும் கூப்பிட்டு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்து கார்பரேட் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு வச்சிருப்பாங்க. 2% ஆஃப் தி கம்பெனிஸுடைய டோட்டல் ப்ராஃபிட் வந்து தே கேன் இயர்மார்க் ஃபார் தி சோஷியல் டெவலப்மெண்ட். அந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் இருக்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அவங்க, அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேம்புக்கு அவங்களுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே அவங்க ஸ்பான்சர் பண்ண சொன்னோம். டாக்டர்ஸ் இங்கே கொண்டு வர சொல்லிட்டு எல்லாரும் பண்ண சொன்னோம். எல்லா மொபிலைஸும் ஸ்கூல் எஜுகேஷன் அது மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லா ஆஃபீஸர்ஸும் இங்கே கொண்டு வரணும். பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு வி கண்டக்ட் தி கேம்ப். காலையில் ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா திருப்பி அந்த கேம்ப் முடிஞ்சு எல்லாருக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான அசிஸ்டன்ஸும் கிடைக்கும். ஆலிம் கேர்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ ஒன்று, அவங்கள்ட்ட இருந்து அந்த அப்ளையன்சஸ்லாம் நம்ம வாங்குறதுக்கு இது பண்ணோம். ஸோ அவங்க மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு சப்ளைட் அட் தி டோர் டெலிவரி தி டோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் தி பெனிஃபிஷரிஸ். அப்போ அந்த குழந்தை அப்புறம் லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ஜெராக்ஸ் மிஷின் எடுக்கிறது, ஸ்கூலினுடைய என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ், காலேஜினுடைய என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணோம். எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதான் மாப் சைக்காலஜின்னு சொல்லிட்டு, இப்போ ரமேஷ் எப்படி உங்களை எல்லாம் வந்து தூண்டி விட்டுட்டுருக்காரோ அதே மாதிரி வந்து நம்ம அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லது செய்யணும்னு சொல்லி எல்லாரும் மனசில் இருக்குது. நம்ம யாரையும் வந்து எந்த மனுஷனும் கெட்டோன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டியதில்லை. எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு இருக்குது. ஆனால் தூண்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேம்பில் வந்து ஒரு மாப் சைக்காலஜி மாதிரி தான். அந்த கேம்பில் வரவங்களாம் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த வில்லேஜில் கூட்டிகிட்டு வரது பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் சொல்கிறோம், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க வண்டி போட்டு திருப்பி வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு உடனே அந்த கேம்ப் நடக்க ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு கேம்ப் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரிலக்டன்ஸ் இருந்தது. பட் ஒரு 3-4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. யூ கேனாட் பிலீவ். விஓ முதற்கொண்டு ஆர்ஐ முதற்கொண்டு டெப்யூட்டி தாசில்தார் டெவலப்மெண்ட் விங்கு ப்ளஸ் எல்லா விங்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் போட்டு டெவலப் பண்ணிட்டு யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஹெல்ப் பண்ணாங்க. தி கேம்ப் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல். 5600 பேருக்கு வந்து நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட 16 கேம்ப் நம்ம கண்டக்ட் பண்ணோம். 5600 அந்த சேச்சுரேஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ரீச் ஆல் தி சில்ட்ரன். அதில் வந்து லெஃப்ட் ஓவர் யாருமே கிடையாது. அதே சேம் எக்ஸசைஸ் வி இம்ப்ளிமெண்டட் இன் கோயம்புத்தூர், யூனிவர்சிட்டி ஆஃப் கோயம்புத்தூர். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6,000 குழந்தை ரீச் பண்ணோம். திருப்பி வென் ஐ பிகம் வெள்ளூர் கலெக்டர் அண்ட் சென்னைக்கு வி ரீச் ஆல் தி பீப்புள். ஏன்னா எனக்கு டிஆர் இருக்கும்போது ரீச் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது. பட் கலெக்டராக நீங்கள் வந்துட்ட பிறகுனாக்கா எவ்ரி திங் கோஸ் சீம்லெஸ். உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் வில் பி கேரிட் பை ஆல் தி பீப்புள். அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் ஏன்னா திஸ் இஸ் மைட் ஆஃப் சிவில் சர்வீஸ். அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சர்வீஸ் தான் நல்லாயிருக்கும் இதுதான் அப்படின்றது கிடையாது. when you are entering into the civil service you can do the social commitment in this way. simplification of the procedure, single window clearance. அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் பண்ணதுலேருந்து எவ்வளோ பெனிஃபிட் நீங்கள் அடைகிறீங்க பாருங்கள். எந்தெந்த இன்ஜினியரிங் காலேஜ் எந்தெந்த டிசிப்ளின் இருக்குது. இதுதான் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். இதுதான் டெக்னாலஜி சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து அதே மாதிரி வந்து ஜென்ரல் பப்ளிக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எந்தெந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா people will ultimately get benefit. அதனால் இதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கட்டும். ஏன்னா வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிவிஎஸ் 50 கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா. டிவிஎஸ் 50 கண்டுபிடிச்ச பிறகு ரூரல் எக்கானமியில் எவ்வளோ மிகப்பெரிய சேஞ்சு வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி அரிசி மூட்டை நெல் மூட்டைலாம் பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு வண்டியில் தூக்கி போட்டு போகணும்.
ஆனால் டிவிஎஸ் 50 வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 75 கிலோ மூட்டையை இவர் வச்சுக்கிட்டு போகிறாரு. அது வந்து ரியல் அந்த ரூரல் எக்கானமிக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிச்சு. டாடா ஏஸ் அனதர் இன்வென்ஷன். அது வந்து ரூரல் எக்கானமி மிகப்பெரிய. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி இல்லை லாரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது மாதிரி வந்து கஸ்டமைசேஷன் ஆஃப் தி நம்மளுடைய டெக்னிக்ஸு அக்கார்டிங் டு தி பீப்புள்ஸ் நீட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும். ஸோ உங்களுடைய இன்னோவேஷன்ஸ்க்கு வந்து ஸ்கை இஸ் தி லிமிட். நல்லா ஒரு ஃபஸ்ட் கிளாஸான காலேஜில் வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.